இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அரசு ஊழியர்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள 6 மாதம் தடை. அனைத்து துறைகளுக்கும் அரசு சார்பில் சுற்றறிக்கை. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி திமுகவினர் கொண்டாட்டம். காரைக்காலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி கலெக்டர் இஷிதா ராட்டி நேரில் ஆய்வு. பருத்தி வயலை பராமரிக்க சென்ற பெண்ணிடம் தாலி சங்கிலி பறிப்பு. வாகன எண் மற்றும் இணைய வழி தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு அதிரடி காட்டிய காரைக்கால் போலீஸ். வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட 2 கைது. தங்க சங்கிலி பறிமுதல். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நகர பகுதி ஜீவானந்தம் வீதியில் வசித்து வருபவர் சரண்யா ரகுராமன். இவர் நெடுங்காடு அடுத்த பண்டாரவடை கிராமத்தில் பருத்தி சாகுபடி செய்து பராமரித்து வருகிறார். இந்த நிலையில் காரைக்காலிலிருந்து பராமரிப்பு பணிக்காக நெடுங்காட்டிற்கு தனது 2 சக்கர வாகனத்தில் செல்லும் வழியில் மேலகாசக்குடி அருகே சென்று கொண்டிருந்த போது 2 சக்கர வாகனத்தில் 2 நபர்கள் பின்தொடர்ந்து வந்ததாக கூறப்படுகின்றது. திடீரென சரண்யாவை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி அவர் அணிந்திருந்த சுமார் 9 சவரன் தாலி சங்கிலியை அறுத்து தப்பி ஓடியுள்ளனர். மேலும் இச்சம்பவம் குறித்து நெடுங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் பழனிவேலு உத்தரவின் பேரில் நிலைய ஆய்வாளர் பிரவீன்குமார், ராமு மற்றும் உதவி ஆய்வாளர் குமார் தலைமையில் சிறப்பு தனிப்படை அமைத்து வாகன எண் மற்றும் இணைய வழி தொழில்நுட்ப கருவிகளின் உதவியோடு வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பகோணத்தை சேர்ந்த முத்தமிழரசன் மற்றும் முத்து ஆகியோரை மடக்கி பிடித்தனர். மேலும் அவர்கள் திருடி சென்ற 9 பவுன் தாலி சங்கிலி, வழிப்பறி சம்பவத்திற்கு பயன்படுத்திய 2 சக்கர வாகனம், செல்போன், கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வழிப்பறி சம்பவம் நடந்து 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளையும் திருடி சென்ற பொருட்களையும் கண்டுபிடித்து கைது செய்த தனிப்படை போலீசாருக்கு காவல்துறை அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே காலை பைக் சறுக்கி கீழே விழுந்தபோது டிராக்டர் சக்கரம் ஏறியதில் திருநங்கை உள்ளிட்ட 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ். இவருக்கு மணிமேகலை என்ற மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். இவர் வில்லியனூர் உளவாய்க்கால் பகுதியில் உள்ள தனியார் பிளாஸ்டிக் சேர் கம்பெனியில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வந்தார். இவர் காலை வழக்கம் போல வீட்டிலிருந்து புறப்பட்டு வேலைக்கு பைக்கில் சென்றுள்ளார். அப்போது கீழ்சாத்தமங்கலம் பகுதியில் லோகநாயகி என்கிற லோகநாதன் என்ற திருநங்கை சுரேஷிடம் வில்லியனூர் வரை லிப்ட் கேட்டு அவருடன் பைக்கில் வந்துள்ளார். அப்போது நேற்று காலை 8 மணி அளவில் வில்லியனூர் அருகே ஆரியபாளையம் பகுதியில் வந்தபோது முன்னாள் பயோகேஸ் சிலிண்டர் ஏற்றி செல்லும் டிராக்டரை சுரேஷ் இடதுபுறமாக முந்தி செல்ல முயன்றார். அப்போது சாலையோரம் படிந்திருந்த மணலில் சறுக்கி 2 சக்கர வாகனம் வலதுபுறமாக கீழே விழுந்தது. அந்த சமயத்தில் டிராக்டரின் பின்பக்க சக்கரம் இருவரது தலையிலும் ஏறியதில் சுரேஷ் மற்றும் திருநங்கை லோகநாயகி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசாருக்கு அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் தகவல் அளித்தனர். அதன் பேரில் எஸ்ஐ பாலமுருகன் உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இறந்தவர்களின் சடலத்தை கைப்பற்றி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் வில்லியனூரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டக்குப்பம் நகராட்சி கோட்டைமேடு பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட எதிர்ப்பு தெரிவித்து ஊர் பொதுமக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம் நகராட்சி கோட்டைமேடு பகுதியில் செல்லமுத்து மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சேதமடைந்ததை அடுத்து அதை இடித்து அதே இடத்தில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி
தர நகராட்சி நிர்வாகம் முடிவு செய்தது. அதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பழைய நீர்த்தேக்க தொட்டி இடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணி தொடங்கியது. அங்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட எதிர்ப்பு தெரிவித்து கோட்டைமேடு மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடியுடன் கையில் பதாகைகள் ஏந்தி கிழக்கு கடற்கரை சாலைக்கு பாலம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதில் நகராட்சியை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். தகவல் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் மற்றும் நகராட்சி பொறியாளர் ஆரோக்கியம் ஆகியோர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். காரைக்காலில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் தீவிரம். அரசு அதிகாரிகள் வீடு வீடாக சென்று மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி ஆய்வு. புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் கடந்த 1ஆம் தேதி முதல் தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. அதன்படி புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற வீடு வீடாக சென்று அரசு அதிகாரிகள் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகளை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி பல்வேறு பகுதிகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அரசு அதிகாரிகள் வீடு வீடாக சென்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடும் அரசு அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார். இதில் வீட்டின் வசதிகள் மற்றும் நிலைகள் குறித்து 33 கேள்விகள் கேட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக வீட்டு எண், வீட்டில் உள்ள பொருட்கள், வீட்டின் உரிமை நிலை, குடிநீர் ஆதாரம், கழிப்பறை வசதி, சமையலறை வசதி உள்ளிட்ட 33 கேள்விகள் கேட்கப்பட உள்ளது. சட்டப்படி கேட்கப்படும் கேள்விகளுக்கு உண்மையான பதில்களை அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் மதிய உணவுக்காக வீட்டிற்கு செல்லக்கூடாது, 6 மாதங்களுக்கு வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை அரசு ஊழியர்களுக்கு விதித்து அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது புதுச்சேரி அரசு. எரிபொருள், மின்சாரம் மற்றும் அத்தியாவசிய வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலாளர் முருகேசன் அனைத்து அரசு துறைகள், அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள எரிபொருள் சிக்கன நடவடிக்கைகள் தொடர்பான அழைப்பை தொடர்ந்து மற்றும் தலைமை செயலாளர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின் அடிப்படையில் இந்த வழிகாட்டுதல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அத்தியாவசியமற்ற வெளிநாட்டு பயணங்கள், ஆய்வு பயணங்கள் மற்றும் ஆலோசனை பயணங்களை 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அரசு வாகனங்களின் பயன்பாட்டை சிக்கனமாக மேற்கொள்வதுடன் எரிபொருள் செலவை குறைக்கும் வகையில் வாகன பகிர்வு முறையை பின்பற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அத்தியாவசியமற்ற அதிகாரப்பூர்வ பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்றும், துறைகளுக்கு இடையேயான கூட்டங்கள், ஆய்வு கூட்டங்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு கூட்டங்களை முடிந்தவரை காணொலி வாயிலாக நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அலுவலக பணிகளுக்காக பொது போக்குவரத்தை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்றும், அலுவலகங்களில் பயன்பாட்டில் இல்லாத மின் விளக்குகள், ஏர் கண்டிஷனர்கள், கணினிகள் உள்ளிட்ட மின் சாதனங்களை உடனடியாக அணைத்து மின்சாரத்தை சேமிக்க வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மதிய உணவு நேரங்களில் தேவையின்றி வீட்டிற்கு செல்வதை தவிர்த்து உணவை அலுவலகத்திற்கே கொண்டு வருமாறு ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுகளை அனைத்து துறை செயலாளர்கள், துறை தலைவர்கள், அலுவலக தலைவர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகள் கட்டாயம் பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் சார்பு செயலாளர் எஸ். முருகேசன் தெரிவித்துள்ளார். எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது, மின்சாரத்தை சேமிப்பது மற்றும் அரசின் வளங்களை திறம்பட பயன்படுத்துவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த சிக்கன நடவடிக்கைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமராஜ் நகர் தொகுதியில் மழைநீர் வடிகால் அமைப்புகள் குறித்து சிபிஜி கார்ப்பரேஷன், IIT மெட்ராஸ் நிபுணர் குழு ஆய்வு.
புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் மழை காலங்களில் மழைநீர் தேங்கி வீட்டுக்குள் புகும் பிரச்சினைக்கு நிரந்தரமாக தீர்வு காணும் நோக்கில் சிங்கப்பூரை சேர்ந்த சிபிஜி கார்ப்பரேஷன் மற்றும் ஐஐடி மெட்ராஸ் நிபுணர் குழுவினர் பல்வேறு பகுதிகளில் கள ஆய்வு மேற்கொண்டனர். காமராஜ் நகர் தொகுதி மக்களிடமிருந்து பல ஆண்டுகளாக மழை காலங்களில் மழைநீர் முறையாக வடிந்து செல்லாமல் வீட்டுக்குள் புகுந்து பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருவதாக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் தொடர்ந்து புகார்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தன. இதையடுத்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி சிங்கப்பூரிலிருந்து புதுச்சேரி வந்துள்ள சிபிஜி கார்ப்பரேஷன் குழுவினரும் ஐஐடி மெட்ராஸ் பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன் தலைமையிலும் நிபுணர் குழுவினரும் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர், ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், சாமிப்பிள்ளை தோட்டம், கொக்கு பார்க் அருகே உள்ள வாய்க்கால்கள் மற்றும் பாலாஜி தியேட்டர் அருகே உள்ள உப்பனாறு வாய்க்கால் பகுதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து பாண்டி மெரினா கடற்கரை பகுதிக்கு சென்ற குழுவினர் உப்பனாறு வாய்க்கால் கடலில் கலக்கும் இடத்தையும் பார்வையிட்டு அதன் தற்போதைய நிலை மற்றும் நீரேற்ற வசதிகள் குறித்து ஆய்வு செய்தனர். வரவிருக்கும் மழை காலத்திற்கு முன்னதாகவே வாய்க்கால்கள் மற்றும் வடிகால் அமைப்புகளை சீரமைத்து மழைநீர் தடையின்றி செல்ல வழிவகை செய்வதுடன் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நீர்த்தேக்க பிரச்சினைகளை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்த ஆய்வு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, அட்வொகேட் பிரபாகரன், பூத் தலைவர்கள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரம்ப பள்ளிகள் விடுமுறை நீட்டிப்பு குறித்து தெரிவிக்கப்படும். விரைவில் துணைநிலை ஆளுநரை சந்தித்து அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெறும் என முதலமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103ஆம் ஆண்டு பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிட வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவக்கொழுந்து, ராஜவேலு, மணிகண்டன், நாராயணசாமி, ரவிக்குமார் ஆகியோர் அரசு சார்பில் பலர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இவர்களுடன் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், செந்தில் என்கிற ரமேஷ், விக்னேஷ் கண்ணன் ஆகியோரும் கலைஞர் கருணாநிதி உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. வெயிலின் தாக்கம் காரணமாக ஆரம்ப பள்ளிகளுக்கு விடுமுறை நீட்டிப்பு குறித்து மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை செய்த பிறகு தெரிவிப்பேன் என்றும், விரைவில் ஆளுநரை சந்தித்து அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெறும். பாஜக எந்த அழுத்தமும் தரவில்லை என தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை வெளியே செல்லும் கேட் வாயிலில் ஊர்ந்து சென்ற 2 அடி நீளமுள்ள வெள்ளி விரியன் பாம்பை வனத்துறை ஊழியர் வேலாயுதம் லாபகமாக பிடித்து வனத்துறைக்கு எடுத்து சென்றார். புதுச்சேரி விக்டர் சிமோனல் வீதியில் அமைந்துள்ளது சட்டப்பேரவை. இந்த நிலையில் இன்று மதியம் சட்டப்பேரவையிலிருந்து வெளியே செல்லும் கேட் வாயிலில் காக்காக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இதனை கண்ட காவலர்கள் அருகே சென்றபோது ஊர்ந்து செல்லும் சிறிய பாம்பை காக்கைகள் கொத்துவதை கண்ட அவர்கள் உடனடியாக வனத்துறை அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் அங்கு வந்த வனத்துறை ஊழியர் வேலாயுதம் சட்டப்பேரவை வாயில் எதிரே உள்ள சாலையில் காயங்களுடன் ஊர்ந்து சென்று கொண்டிருந்த 2 அடி நீளமுள்ள வெள்ளி விரியன் பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறைக்கு எடுத்து சென்றார். மேலும் சட்டப்பேரவை மற்றும் மருத்துவமனை அருகருகே உள்ளது. இதனால் மக்கள் அதிகம் கூடும் இடம் என்பதால் பாம்பு அருகே பூங்காவில் இருந்து வந்ததா, வேறேதும் பாம்பு பூங்காவில் உள்ளதா என்பது குறித்து வனத்துறை ஊழியர்கள் சோதனை செய்து வருகின்றனர்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் விழா மற்றும் மோர்பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா இலவச மோர் வழங்கி துவக்கி வைத்தார். கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் விழா திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் மணிக்கூண்டு அருகே கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இலவச நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மோர், இளநீர், தர்பூசணி ஆகியவைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி திமுக செயலாளர் சௌரி ராஜன், அவைத் தலைவர் எழிலன், துணை செயலாளர் ரவி, முன்னாள் கவுன்சிலர் தனசேகரன், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் மதன் பாபு, துணை செயலாளர் கலைவாணி, மாநில நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சிவகுமார், சந்துரு, மாநில சுற்றுச்சூழல் அணி நவீன் உள்ளிட்ட முத்தியால்பேட்டை தொகுதி திமுகவை சேர்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். கூடப்பாக்கம் திரு சின்ன கைலாயத்தில் வைகாசி மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது. உலகின் ஒரே சின்ன கைலாயமாகிய புதுச்சேரி கூடப்பாக்கம் திரு சின்ன கைலாயத்தின் வைகாசி மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது. விழாவில் காலை முதல் தேவார திரட்டு முற்றோதுதல் நிகழ்ச்சியும், மதியம் அடியார்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும், அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சமஸ்கார் பாரதியின் சார்பாக புதுச்சேரி சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையின் ஏசிடி அம்மையப்பர் படைப்பாளர் குழு 63 நாயன்மார்கள் நாடக சாதனை வரிசையில் 11வது நாடகமாக சாக்கிய நாயனார் நாடகம் நடைபெற்றது. திரு கைலை புனிதர் சின்ன கைலை சிவஞானியார் அவர்கள் கதை வசனம் எழுத, அப்துல் ஷெரீப் நாடகத்தை இயக்க, வெங்கடேசன், செல்வி, சகுந்தலா போன்றோர் இதில் கலந்து கொண்டு நாடகம் நடத்தினர். தொடர்ந்து மாலை சின்ன கைலாய மலைக்கும் மார்க்கண்டேஸ்வரருக்கும் குட்டி பாலாம்பிகைக்கும் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அனைவருக்கும் அருள் உணவு, அருள் திருநீரும் அருட்கொடை வழங்கப்பட்டது. மேலும் சின்ன கைலை சிவஞானியார் கூறும் பொழுது, கைலை என்பது சிவநேயர்களுக்கு மட்டும் அல்ல, அனைத்து சமயத்தவர்களுக்கும் பரம்பொருளாக விளங்கும் இறைவன் வீற்றிருப்பதால் இது எல்லா சமயத்தவரின் ஆலயம் என்றும், சிவபெருமானை அனைத்து சமயத்தவரும் வழிபாடு செய்யலாம் என்றும், வாழ்க்கையில் ஒருமுறையேனும் வந்து கைலாயத்தை தரிசிப்பவர்களுக்கு பிறவி துன்பம் நீங்கி இம்மலையில் இன்ப வாழ்வும் மறுமையில் பேரின்ப வாழ்வும் கிடைக்கும் என்று அவர் கூறினார். மேலும் அவர் கூறுகையில், ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை கலந்து கொள்பவர்களுக்கு தடைகள் நீங்கி வெற்றி உண்டாகும் என்பது ஐதீகம். ஆலய உதவிக்கு 9442206956 என்ற எண்ணிற்கு ஜிபே மூலம் தங்களால் முடிந்த உதவி செய்து கொள்ளலாம் என்றும், எல்லா வல்ல கைலாயநாதன் திருவருளை பெறுமாறும் அவர் கூறினார். தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாளை முன்னிட்டு காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் தலைமையில் திமுகவினர் சிவாஜி சிலை அருகே கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் ஸ்ரீ வீரமாகாளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மகோத்சவ விழாவின் ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ வீரமாகாளியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
காரைக்கால் அடுத்த வடமரைக்காட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வீரமாகாளியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகோத்சவ பெருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மகோத்சவ பெருவிழா கடந்த 16ஆம் தேதி பந்தல் கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது. விழா முக்கிய நிகழ்ச்சியாக ஊஞ்சல் உற்சவம் இன்று இரவு நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வீரமாகாளியம்மன் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்மன் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஊஞ்சலில் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ வீரமாகாளியம்மனுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் விழா காரைக்காலில் மாலை அணிவித்து மரியாதை. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் தலைவருமான மு. கருணாநிதி பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்காலில் பல்வேறு இடங்களில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் மற்றும் திமுக விவசாய அணி அமைப்பாளர் பிரபு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காரைக்கால் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி வளாகத்தில் உள்ள டாக்டர் கலைஞர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதியின் உருவ சிலைக்கும் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் திமுக நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதியின் சமூக மற்றும் அரசியல் பங்களிப்புகளை நினைவு கூர்ந்தனர். IIT குழுவினருக்கு பூங்கொத்து கொடுத்து நன்றி தெரிவித்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுச்சேரி மாநிலத்தின் உட்கட்டமைப்பு மேம்பாடு தொடர்பாக IIT சென்னை பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன் தலைமையிலான நிபுணர் குழுவினர் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பது, வாய்க்கால் மற்றும் வடிகால் அமைப்புகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினர். மேலும் காமராஜ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நேரடியாக கள ஆய்வும் மேற்கொண்டனர். இதனையடுத்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் ஆய்வு மேற்கொண்ட பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன் தலைமையிலான IIT குழுவினருக்கு பூங்கொத்து கொடுத்து அவர் நன்றி தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் ரா. சிவா அறிவுறுத்தலின் பேரில் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் பசிபிக் சங்கர் தலைமையில் இந்திரா நகர் தொகுதி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் செல்வம் என்கின்ற கோதண்டராமன், தங்கதுரை, கார்த்திக், ராஜா, ஜெகன், விஜயராஜ், லிங்கநாதன், களிய பெருமாள், செங்கேணி, குப்பன், வீரப்பன், சண்முகம், சுந்தரமூர்த்தி, சுப்பிரமணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உட்கட்டமைப்பு மேம்பாடு குறித்து தலைமை செயலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி மாநிலத்தின் உட்கட்டமைப்பு மேம்பாடு தொடர்பாக தலைமை செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமை செயலர் ஷரத் சௌஹானை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிங்கப்பூரை சேர்ந்த CPG கார்ப்பரேஷன் நிறுவன நிர்வாகிகள், IIT சென்னை பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன் தலைமையிலான நிபுணர் குழுவினர், புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, உள்ளாட்சித்துறை செயலர் கேசவன், உள்ளாட்சித்துறை இயக்குனர் ஆதர்ஷ் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றனர். மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பது, வாய்க்கால் மற்றும் வடிகால் அமைப்புகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் மாநில கட்டட வடிவமைப்பு, பொறியியல் மேம்பாடு, உட்கட்டமைப்பு மேலாண்மை, போக்குவரத்து வசதிகள், தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புதுச்சேரியின் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது. கடந்த 2 நாட்களாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்று வந்த தொடர் ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.
தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் 103வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இந்திரா நகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்திரா நகர் தொகுதி திமுக சார்பில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா அறிவுறுத்தலின்படி இந்திரா நகர் திமுக தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து கலைஞர் கருணாநிதிக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் கோதண்டராமன், நிர்வாகிகள் தேவநாதன், பூபாலன், பாஸ்கரன், பொற்செழியன், முத்து, பாலமுருகன், செல்லத்துறை உட்பட இந்திரா நகர் தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தருமபுரி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் இந்திரா நகர் தொகுதி திமுக சார்பில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இந்திரா நகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2023-2026 ஆண்டில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா மற்றும் வேலைவாய்ப்பு மலர் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி கல்லூரியின் கலையரங்கில் நடைபெற்றது. தட்சஷிலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோரின் வாழ்த்துக்களுடன் தொடங்கிய நிகழ்வில் பொருளாளர் ராஜராஜன் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து தலைமையுரையாற்றினார். கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாஜலபதி வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி வரவேற்புரை வழங்கினார். நிகழ்வில் கல்லூரியின் வேலைவாய்ப்புத்துறை டீன் கைலாசம், வேலைவாய்ப்பு பயிற்சி ஒருங்கிணைப்பாளர் மதுசூதனன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2023-2026 ஆண்டில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு 450க்கும் மேற்பட்ட பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. மேலும் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்தும் விதமாக வெற்றி கேடயமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. நிகழ்வின் சிறப்பு அம்சமாக ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வேலைவாய்ப்பு செய்தி மலர் வெளியிடப்பட்டது. மேலும் மாணவர்கள் வேலைவாய்ப்பு பணிக்கு பங்கெடுத்த அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் துறைவாரியான வேலைவாய்ப்பு பிரிவு ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் நினைவு கேடயம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. சிறப்புரை நடைபெற்ற நிகழ்வில் அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் செய்திருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வணிக மேலாண்மை துறை தலைவர் மற்றும் வேலைவாய்ப்பு பிரிவு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பால செந்தில்குமார் நன்றியுரை வழங்கினார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அரசு ஊழியர்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள 6 மாதம் தடை. அனைத்து துறைகளுக்கும் அரசு சார்பில் சுற்றறிக்கை. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் பிறந்தநாள் விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கி திமுகவினர் கொண்டாட்டம். காரைக்காலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி, கலெக்டர் இஷிதா ராட்டி நேரில் ஆய்வு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.